வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 2026 புத்தாண்டு பலன் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். இதுல வருட கிரகங்களான சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலனை வச்சுதான் நம்ம பலன் எடுக்கிறோம். இந்த பலன் எப்படி இருக்குங்கிறது சிம்ம ராசிக்கு பார்க்கிறோம். ராசிக்கு 8வது இடத்துல இருக்கிற சனி, குரு, ராசிக்கு 11ல 12ல ராசியில வர்ற குரு பயிற்சி, ராசியில இருக்கிற கேது, 7ல இருக்கிற ராகு, அடுத்தது 12ல போற கேது, 6ல இருக்கிற ராகு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத அந்த நம்ம காணொலியில பார்க்க போறோம். பொதுவா அஷ்டம சனி வர்றது அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு வச்சு செஞ்சிரும் அப்படிங்கிறது தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது உண்மையும் கூட தான். பட் அவங்க ஜனனகால ஜாதகத்துல மீன வீட்டுல சுபகரங்கள் இருந்தா இதனுடைய தாக்கம் குறையுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. மீனத்துல ஒருவேளை சிம்ம ராசிக்காரங்களுக்கு குருவோ சுக்கரனோ சுபகிரகங்களான குரு சுக்கரன் இருந்ததுன்னா உங்களுக்கு பாதிப்பு கம்மியா இருக்கும். அந்த இடத்துல ஜனனகால ஜாதகத்துல கேது இருக்குது, ராகு இருக்குது, பாவகிரகங்களான செவ்வாய் இருக்குது அப்படின்னா நான் சொல்றதை விட பாதிப்போட அளவு அதிகமா இருக்கும். ஜனனகால ஜாதகத்துல அவங்களுக்கு சனீஸ்வரோட பலத்தை பொறுத்தும் இந்த சொல்ற பலன்ல வித்தியாசப்படும். அது எது எப்படியோ அஷ்டம சனி ஒரு பாடம் கொடுத்துட்டு தான் போகுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நெருங்கிய நண்பர்கள் விரோதம் பண்ணிக்கிறது வரும், துரோகம் நடக்கும், விரோதமும் நடக்கும், துரோகமும் நடக்கும், ஏமாற்றமும் நடக்கும். அது அவங்க ஜாதகத்துக்கு பலனுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும். சில இடத்துல ஏமாற்றமும் சில இடத்துல துரோகமும் முதுகுல குத்துறதுமாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்பும் இப்ப சிம்ம ராசிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப விழிப்புணர்வாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. தொழில கவனமா இருக்கணும். புதுசா எந்த தொழிலையும் ஆரம்பிக்க கூடாது. புது தொழில ஆரம்பிச்சா பாதிப்பு தீவிரமாகி போயிடும். கண்டிப்பா இறக்கம் வந்துருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால புதிய தொழில் எதுவும் வேண்டாம். இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தாலே இப்போதும். கண்டிப்பா பொருள் ரீதியா இழப்பா இல்ல அருள் ரீதியா இழப்பா அப்படிங்கிறது தான் ஜாதகத்துக்கு ஜாதகம் வித்தியாசப்படும். பொருள் ரீதியா இழப்புனா திரும்ப அந்த பொருளை மீட்டு எடுத்துக்கலாம். அருள் ரீதியா இழப்பு, அது உடல் ரீதியா இழப்பு வருது அப்படின்னா அதை தாங்கவே முடியாது. அதனால கடவுளோட அருளால பொருள் ரீதியான இழப்பை சமாளிச்சுக்க முடியும், அருள் ரீதியான இழப்பை சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. மாணவர்கள்லாம் ரொம்ப கடுமையான உழைப்புல தான் படிச்சு மேன்மையாக முடியும். மன வாழ்க்கையை 2 வருஷத்துக்கு தள்ளி போடுறது தான் நல்லது அப்படிங்கிறது தான். அஷ்டம சனி பீரியட்ல மன வாழ்க்கை அமைகிறது. நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். அதனால போய் சிக்க கூடாது அப்படிங்கிறது தான். கொடுத்தா வாங்க முடியாது, வாங்கினா கொடுக்க முடியாது. அஷ்டம சனியில ரெண்டுமே நடக்கும். சில பேர் கடன் வாங்கிக்கிட்டு கொடுக்க முடியாம தடுமாறுவாங்க, சில பேர் கொடுத்த கடனை வாங்க முடியாம தடுமாறுவாங்க. ரெண்டுமே சிரமமான காலகட்டங்கள் தான். எது நம்பிக்கையான இதுல மட்டுமே நீங்க முதலீடு செய்யணும். யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துறீங்க அப்படின்னா வராது அப்படிங்கிறது தான். அரசு சார்ந்த துறையை தவிர வேற எதுலையும் முதலீடு பண்றது அப்படிங்கிறது சிறப்பா இருக்காது. ஏதாவது டாக்குமெண்ட் விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா நிதானமா யோசனை பண்ணி தான் செய்ய வேண்டியிருக்கும். வாகனத்துல போகும்போது இதுலலாம் கவனமாகவும் நிதானமாகவும் இரவு நேர பயணங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. மருத்துவரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறதும் சிறந்ததா இருக்கும். இது இல்லாம இந்த காலகட்டத்துல நீங்க இதுல எளிமையா வலிமையா சரியா நீங்க வெளியில வரணும்னா தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தர்மம் ஒன்றுதான் தலை காக்கும். இந்த அஷ்டம சனி பேர்ல தர்மம் பண்ண உங்க கர்ம வினை குறையும் கரையும். அதனால அன்னதானம் பண்றது, உடல் ஊனமுற்றவங்களுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு, பொருளாதாரத்துல கீழே இருக்கிறவங்களுக்கு தர்மம் பண்றது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருக்கோளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், திருநள்ளாறு போயிட்டு வரலாம், உச்சனூர் போயிட்டு வரலாம். சனிக்கிழமையில நீங்க விரதம் இருக்கலாம், உழவார பணி செய்யலாம், இழப்புகளை ஏத்துக்கலாம். ரூல்ஸை அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறது மிகச்சிறந்த பரிகாரம். வெறுங்காலில் டெய்லி கொஞ்சம் தூரம் நடக்கிறதும் நல்ல பரிகாரமா இருக்கும். மலை மேல ஏறுறது, படியில ஏறுறது, இதெல்லாம் பண்ணும் போதும் அஷ்டம சனியோட தாக்கம் குறைவா இருக்கும். பாதங்கள் கால்களை பாதுகாத்துக்கிறது சிறப்பு. காலனி வாங்கி கொடுக்கறது பெரும் புண்ணியத்தை கொடுக்கும். இதெல்லாம் உங்க ஒரு கவசம் மாதிரி உங்களை காப்பாத்துங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. திருப்பள்ளிக்காடு போயிட்டு வரலாம். உங்க ஊருக்கு அருகில இருக்கிற கால பைரவரை வழிபாடு பண்ணலாம். சொர்ண பைரவர் வழிபாடு பண்ணும் போதும் இழந்த செல்வத்தை பெறலாம் அப்படிங்கிறது தான். எது எப்படியோ இந்த 2 வருட காலங்கள் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் யோசனை பண்ணி செய்யறது அப்படிங்கிறது சிறப்பு. இதுல குரு பயிற்சி அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு குரு பார்வை 1 வருடத்துக்கு இருக்குங்கிறதுனால ஓரளவுக்கு அதை தாக்கு பிடிக்கலாம். ராகு கேது இந்த வருட எண்டுல 2026 எண்டுல உங்களுக்கு 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் போறது இது ஒரு கவசம் மாதிரி உங்களுக்கு அஷ்டம சனியில இருந்து காப்பாற்றப்படுறீங்க அப்படிங்கிறது தான் 2027 டைம்ல. அதனால எது எப்படியோ இந்த 2 வருட காலங்கள் ரொம்ப அமைதியா மென்மையா தன்மையா போயிடுங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போறது இல்லைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எந்த செல்வத்தெல்லாம் நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அதெல்லாம் 2 வருடங்கள் கழிச்சு உங்களுக்கு பல மடங்கா திரும்ப வரும் அப்படிங்கிறது தான். அதனால இந்த காலத்துல நீங்க நிதானமா செயல்பட்டு அமைதியை பொறுமையை கடைபிடிச்சு இந்த 2 வருட காலங்களை நீங்க கடந்து அதற்கப்புறம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உங்களை வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.